மீரியன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. மத்தவங்க நம்பிக்கையே நீ சம்பாதிக்கணும். அப்பதான் உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த கூலிப்படை ஆளுங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன். இவன் ஒரு வேம்பயர். இவன் மனுஷனே கிடையாது, வேம்பயரா? பயப்படாதீங்க, இது ஒரு நல்ல விஷயம்தான். இவனை உயிரோட சர்ச் கிட்ட ஒப்படைச்சா நமக்கு பெரிய சன்மானம் கிடைக்கும். இவன் சாதாரண வேம்பயர் கிடையாது, இவன் பிணமாவது நமக்கு கிடைக்கணும். இந்த வேம்பயரோட தலைய நான் தான் எடுப்பேன். சீம், நீ ஒரு சாத்தான். முட்டாளே, அப்படியே இவன் மேல பாயாதே. உன்னை நசுக்க போறேன். கங், வாய்ப்பே இல்ல. எப்படி தடுத்தான்? நடுக்கம். சூரியன் மறைய போகுது. ராத்திரி தான் என்னோட நேரம். ரத்தக்கரைய மறைக்க இதுதான் சரியான நேரம். தனியா ஓடாதீங்க, இவன் ஒரு ராட்சசன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க. வா! தக் தக். கடவுளே, இது எப்படி நடந்துச்சு? அந்த சிவப்பு கண் ராட்சசனோட வேலையா இது? நான் கேக்குறது, இதெல்லாம் நீயா செஞ்ச? நிச்சயமா இல்ல. நான் வேட்டை முடிஞ்சு வர்ற வழியில இத பார்த்தேன். என்னோட பொறிகளை செக் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க பிராட்வின் கிராமத்துக்கு போற வழியில யாரோ வழிமறிச்சு கொன்னு இருக்காங்க. இந்த கருப்பு ஓநாய்கள் தான் காரணம். என்னது, கருப்பு ஓநாய்களா? அங்க நிறைய ஓநாய்கள் இருந்துச்சு. அவங்க பிணத்தை தின்னுட்டு இருந்தப்போ நான் துரத்துனேன். இங்க செத்து கிடக்கிறத விட இன்னும் நிறைய ஓநாய்கள் தப்பிச்சு போயிருக்கு. அவங்க நம்மள எங்கேயாவது இருந்து கவனிச்சிட்டு இருக்கலாம். இந்த ஓநாய்கள் ரொம்ப ஆபத்தானவை. நீ எப்படி தனியா இவ்வளவு ஓநாய்களை கொன்ன? இது நிஜமாவே அந்த சிவப்பு கண் ராட்சசனோட வேலை இல்லையா? தலைவரே, இங்க பாருங்க, பிணத்துல ஓநாய் நகைக்கீரல்கள் இருக்கு. எல்லாரையும் ஓநாய்கள் தான் தாக்கியிருக்கு. கருப்பு ஓநாய்கள் ஆபத்தானவைதான், ஆனா இவ்வளவு பெரிய கூலிப்படையா அவை எப்படி தாக்கும்? மன்னிச்சிடு யூஜின், உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல, அது சகஜம்தான். இந்த பிணங்களை என்ன பண்றது? இதை இங்கேயே விட்டுட்டு போக முடியாதுன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். மிரியன், நீ வாயை திறந்தாலே பொய் தான் சொல்ற. நீ இவங்களை கொன்னதுக்கு அப்புறம்தான் ஓநாய்கள் வந்துச்சு. பிணத்துல இருக்கிற அந்த தழும்புகளை நீயே தான் உருவாக்குன. உன் இமேஜ காப்பாத்திக்க இவ்வளவு மெனக்கடுற. அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா உன் மனசுல ஏதோ திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்க ஏதாவது முக்கியமானது இருக்கான்னு தேடுனேன். ஒருத்தங்கிட்ட ஒரு கடிதம் இருந்துச்சு. வாசிச்சு பாக்குறீங்களா? இது லார்ட் டிர்வினோட அதிகாரப்பூர்வ முத்திரை. என்னது, இது உண்மையா? பெல்லிட் எங்க? அதுல என்ன இருந்துச்சு? பெல்லிட் லார்ட் டிர்வினோட மகன் போல தெரியுது. இந்த கூலிப்படை பெல்லிட்ட கடத்தத்தான் வந்திருக்காங்க. என்னது, அந்த பையன் ஒரு பிரபுவா? இந்த கொன்னணிக்கு காரணம் இவன்தான். எப்படி இவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் கொன்னா? இப்ப திரும்பி போனா நம்மள கொன்னுடுவாங்க. யோசிக்காம சண்டை போடுங்க. இவன் ராட்சசனா இருந்தாலும் இவனுக்கு 2 கை கால் தான் இருக்கு. நிறுத்து, ப்ளீஸ் நிறுத்து. நீ ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்காக காத்துட்டு இருந்தியா? ஏன் எங்களை குறி வச்ச? நாங்க எங்க வேலையத்தான் செய்ய வந்தோம். அந்த வேலை என்னன்னு எனக்கு தெரியணும். இந்த கிராமம் என்னோடது. மன்னிச்சிடு, இது உன் கிராமம்னு எனக்கு தெரியாது. நாங்க டிர்வின் குடும்பத்தோட வாரிசை தேடிதான் வந்தோம். அவன் இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கான். நீ ஒரு நல்ல பொய் சொல்ற. ஒரு சின்ன மிஷனுக்கு இவ்வளவு பேர் வர தேவையில்லையே. இந்த ஊரையே அழிக்க பாத்தியா? எங்கள லார்ட் அனுப்பல. கமேரா டிர்வினோ வெர்தெல் டிர்வினும் தான் அனுப்பினாங்க. அரசியல் காரணத்துக்காக அந்த பையனை கடத்த வந்தோம். ஏதாவது தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் இவ்ளோ பேர் வந்தோம். என்ன மன்னிச்சிடு. வெர்தெல் டிர்வின் வாம்பயர் ஹண்டர் படையோட தளபதி. இவன் தான் முன்னாடி என்ன சித்திரவதை செஞ்சவன். அவன் ஒரு வீரன்கிறதால ஊரை அழிக்க சொல்லி இருக்க மாட்டான். இது இவங்களோட முடிவாதான் இருக்கும். இந்த கூலிப்படை ஆளுங்க ஊரையே அழிச்சதுனாலதான் அன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன். அதையே ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தெரிஞ்சுது. நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சரி, திரும்பி போற வழியில ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையா இரு. என்ன நிஜமாவே விட்டுடுறியா? ரொம்ப நன்றி. மிரியன், அவனை அப்படியே கொன்னுட்டியே. நான் ஒரு வேம்பயர்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை உயிரோட விட முடியாது. அதுவும் இல்லாம ஓநாய்கள் அங்க பசியோட வந்துருச்சு. ஆமா, இந்த கூலிப்படை பெல்லிட்ட கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கு. இப்போ இவங்க செத்து போனதுனால நாம என்ன பண்றது? அந்த பையனை லார்ட் கோட்டைக்கு கூட்டிட்டு போகணுமா? ஆமா, நான் அவனை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன். காட்டுல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நீங்க உதவி செய்யறீங்களா? ரொம்ப நன்றி. பரவாயில்ல, ஒரு வீரன் உதவி செய்ய தயங்க மாட்டார். மெரியன், உன் மனசு இரும்பால ஆனது. சரி விடு. வீரனா? யூஜினா? அறிமுகப்படுத்த லேட் ஆயிடுச்சு. நான் யூஜின் குடும்பத்தை சேர்ந்த ஜான் யூஜின். இதை யாராவது நம்புவாங்களா? ஊர் தலைவர் வீரரா? நைட்டா? யூஜினா என்ன அறிமுகப்படுத்திக்க லேட் ஆனதுக்கு மன்னிச்சிருங்க. நான் யூஜின் குடும்பத்தை சேர்ந்த ஜான் யூஜின். ஆனா இதை நாங்க எப்படி நம்புறது? அந்த சிவப்பு கண் ராட்சசன் ஒரு பிரபுவா, நோபலா? அப்படி பேசாத, மரியாதை கொடு. சர் யூஜின்னு கூப்பிடு. யூஜின், பொய் சொன்னாலும் ஒரு அளவு வேண்டாமா? இது ரொம்ப ஓவரா இருக்கு. அவங்களோட ரியாக்ஷனை பாத்தியா? இந்த ஊர்க்காரங்க ஒரு பிரபுவை நேர்ல பார்த்ததே இல்ல. காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு ஒரு பிரபுன்னு தெரிஞ்சதும் ஊரே பரபரப்பா இருக்கு. நான் ஒரு பிரபுன்னு வேஷம் போட்டா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சர் யூஜின்,
நீங்க நிஜமாவே ஒரு வீரரா? அது உண்மையா? 10 வருஷத்துக்கும் மேலா? நீங்க ஏன் இந்த காட்டுல தனிமையில இருந்தீங்க? பயிற்சியின் போது ஏற்பட்ட காயத்தை குணப்படுத்திக்கவா? இல்ல இது வீரர்களுக்குன்னே இருக்கிற தனிப்பட்ட பயிற்சியா? சில சூழ்நிலைகளால நான் மனுஷங்க தொடர்பு இல்லாம காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். அதான் பார்த்தேன். நீங்க எங்க ஊருக்கு உணவு கொண்டு வர ஆரம்பிச்சப்பவே நீங்க மத்தவங்க மாதிரி இல்லன்னு எனக்கு தோணுச்சு. உங்களோட அந்த திறமையான வாழ்வீச்சு தான் உங்களை இவ்வளவு காலம் காட்டுல தனியா வாழ வச்சிருக்கு இல்லையா? ஆனா எங்க கிராமம் ரொம்ப ஏழை. உங்களுக்கு சரியானபடி சன்மானம் கொடுக்க எங்ககிட்ட வசதி இல்ல. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க கிராமத்துல தங்கிக்கலாமா? ஓ, தாராளமா. என் வீடு ஒரு வீரர் தங்குற அளவுக்கு வசதியானது இல்லைனாலும் தயவு செஞ்சு இன்னைக்கு என் வீட்லயே தங்குங்க. காட்டு ராஜா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஸ்கின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சக்தி. இந்த செதில்களால என் உடம்ப மூடிக்கிட்டா சூரிய வெளிச்சம் என் மேல அதிகமா படாது. இதனால பயணத்துல எனக்கு பெரிய சிக்கல் இருக்காது. சீ, அறிவில்லாத வேம்பயரே, இப்படி ஒரு பொய்ய சொல்லும்போது உனக்கு என்ன தோணுச்சு? நீ ஒரு வீரன்னு சொல்லிக்கிற, ஆனா உனக்கு வாசிக்க கூட தெரியாது. எப்படியாவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதான் போக போகுது. ஆனா அதுக்குள்ள நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். அதனால கவலையே இல்ல. அப்போ இப்பவே தெளிவா சொல்லிடு, உன் லட்சியம் தான் என்ன? இவ்வளவு காலம் அமைதியா காட்டுல வாழ்ந்துட்டு இப்போ ஏன் திடீர்னு இந்த ஊர்க்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற? அவங்க கேக்குறதையெல்லாம் ஏன் செஞ்சு கொடுக்கற? சரி யூஜின், நாங்க எல்லாரும் தயார். நீங்க எப்ப வேணாலும் கிளம்பலாம். பாத்தியா, ஒரே ராத்திரியில எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிடுச்சு. மனுஷங்க சில நேரத்துல உண்மையை விட அதிகாரம் மேலதான் அதிக நம்பிக்கை வைப்பாங்க. நீ எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லலாம், ஆனா உன் அந்தஸ்து முன்னாடி நிக்கும் போது 100 பொய்கள் 10ஆ குறைஞ்சிடும். ஒரு அவசரத்துல சொன்ன பொய்ய இந்த ஊர்க்காரங்க அப்படியே நம்புறாங்க. ஆனா பிரபுக்கள் கிட்ட இது வேலை செய்யாது. அதனால இப்போதிலிருந்து இந்த பொய்ய நான் உண்மையா மாத்த போறேன். என்னோட நல்ல செயல்கள் மூலமா இப்போதைக்கு நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டேன். சர்யூஜின், உங்களுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு ஒரு விளக்க கடிதம் எழுதியிருக்கேன். அந்த பெலிட் பையனை, சாரி, அந்த இளம் எஜமானரை பத்திரமா பாத்துக்கோங்க. பொய்ய திறமையால மறைச்சிட்டேன். எல்லாரும் என்ன நம்புறாங்க. என் பேரு பெலிட். உங்க வழிகாட்டுதலோட வர்றதுல எனக்கு சந்தோஷம் சர்யூஜின். இந்த பொய்களை எல்லாம் உண்மையாக்க எனக்கு ஒரு பெரிய பதவி வேணும். உன்னை பயன்படுத்தி நான் ஒரு உண்மையான பிரபுவா மாறப்போறேன். நீ தான் பெலிட், நான் ஜான் யூஜின். உன் கூட வேலை செய்யறதுல எனக்கு சந்தோஷம். அங்க தெரியிற கிராமம் பேரு பிராம்ஸா? அந்த பலகைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. உனக்கு வாசிக்க தெரியுமா? ஆமா, எங்க அம்மா தான் எனக்கு வாசிக்க கத்து கொடுத்தாங்க. எங்க அம்மாவும் ஒரு சாதாரண நிலைமையில இருந்தவங்க தான். அதனால அவங்களுக்கு முறையான கல்வி கிடைக்கல. தான் நேசிச்ச ஒருத்தர் தான் அவங்களுக்கு இதை கத்து கொடுத்ததா சொன்னாங்க. அது சார் டிர்வினா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இது உனக்கு சாதகமா போச்சு. இவங்கிட்டயே எழுத்துக்களை கத்துக்கொடுன்னு கேளு. எனக்கும் வாசிக்கவும் எழுதவும் கத்து கொடுப்பியா? என்னது, நானா? ஆனா நீங்க ஒரு வீரராச்சே, உங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. வீரன்கிறது சும்மா வெளிப்பார்வைக்கு தான். எங்க குடும்பம் இப்போ அழிஞ்சு போச்சு. பெருமைப்படுத்திக்க எதுவும் இல்ல. இவ்வளவு காலமா என்ன காப்பாத்துனது எழுத்துக்கள் இல்ல, என் வாழ் மட்டும்தான். உங்க குடும்பம் இவ்வளவு சீக்கிரம் அழியும்னு நான் நினைக்கவே இல்ல. முதல்ல என்ன சந்தேகி, அப்புறம் நம்பு. ஒருத்தரோட நம்பிக்கையை நீ சம்பாதிச்சுட்டா அது எந்த பொய்யையும் மறைக்கிற அளவுக்கு பலமானது. ஹா, உன் நடிப்பு நிஜமாவே சூப்பர் தெரியுமா? எல்லாம் நல்லாதான் போகுது. ஆனா இப்படி தொடர்ந்து பொய் சொன்னா மத்தவங்களுக்கு சந்தேகம் வரும். அது வந்து அவனோட கண்ணை பாரு. அவன் இப்பவே யூஜினை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான். இல்ல, மன்னிச்சிருங்க சார் யூஜின். உண்மைய சொல்லணும்னா ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. எல்லாரும் உங்களை பிரபுன்னு சொல்லாம ஒரு ராட்சசன்னு தான் சொன்னாங்க. அதனால நானும் உங்களை தப்பாவே நினைச்சிட்டேன். இனிமேல் வதந்திகளை நம்பாம என் கண்ணால பார்த்து முடிவெடுப்பேன். நீங்க ஒரு போர் வீரர் குடும்பத்திலிருந்து வந்ததால படிப்பிட ஆர்வம் இல்லாம இருந்திருக்கலாம். யாருக்கும் தெரியாம நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். அப்பதான் மத்தவங்க முன்னாடி உங்களுக்கு தயக்கமா இருக்காது. உங்களை பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்க சார் யூஜின். ஏ, ஒழுங்கா புடின்னு சொன்னேன்ல, நீ கத்து கொடுத்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏ, இவங்க கொள்ளைக்காரங்களா? என்னது கொள்ளைக்காரங்களா? எங்களை பார்த்தா உனக்கு அப்படிதான் தோணுதா? அப்போ விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிடும். உன்கிட்ட இருக்கிற மூட்டையெல்லாம் கீழே வை. பாக்கெட்ல இருக்கிறதையும் எடுத்து வை. வேகமா செய்யலனா செத்துடுவீங்க. உனக்கு தெரியுமா? சண்டையிடும் சத்தம். பாஸ், நினைச்ச மாதிரியே நகர முடியுது. ரொம்ப வேகமாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கு. டேய் நாயே, வெட்டும் சத்தம். யாராவது காப்பாத்துங்க. குத்தும் சத்தம். எனக்கு ஒண்ணுமே புரியல. மனுஷங்க ஏன் தங்களை விட பலவீனமா இருக்கிறவங்கள கொல்லவும் கொள்ளையடிக்கவும் பாக்குறாங்க? ஒருத்தன் பலவீனமா இருந்தா அவனை துன்புறுத்துறது தப்பு இல்லையா? பெலிட், நான் வாசிக்க கத்துக்கிட்டா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியுமா? அது வந்து உன் கண்ணால பார்த்து முடிவெடுப்பேன்னு சொன்னேன்ல. நீ எதை வேணாலும் நம்பலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், ஒரு சொட்டு ரத்தம் கூட உன் உடம்புல படாம நான் பாத்துப்பேன்.